இப்போ நம்மளே தெரியும், இருதயம்ன்றது நம்மளோட உடம்புலேயே மிக முக்கியமான ஒரு அங்கம். ஏன்னா ரைட், எந்த ஒரு வேலை செய்யறண்டாலும் உடம்புல உள்ள பாகங்களுக்கு குருதி தேவை. அப்போ அதை தொடர்ந்து பம்ப் பண்ணிட்டு இருக்கிறாள் யாரு? நம்மட இதயம். ரைட். அப்போ இதயத்துக்கு அவர் வேலை செய்யணும்டா அவருக்குண்டே குருதி தேவை தானே. ஏன்னா குருதியில ஆக்சிஜன் கடத்தப்படுது, அந்த ஆக்சிஜனை வச்சு தான் அவங்க வேலை செய்வாங்க. ரைட். அப்போ குருதிக்கெண்டே சில குருதி குழாய்கள் இருக்கு. ரைட். இப்போ ஹார்ட் பம்ப் பண்ணக்குள்ள அவருக்கு தனியாக என்னது பிளட் வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த குழாய்களில் உங்களுக்கு கொழுப்போ இல்லாட்டி கொலஸ்ட்ரால கூட இருக்கக்குள்ள, உங்களோட பிளட் லெவல் கூட இருக்கக்குள்ள கொலஸ்ட்ரால் அப்படி சாமன்கள் என்ன நடக்கும்னா இந்த குழாயில் போய் அடைபடும். அந்த ஹார்ட்டுக்கு ரத்தத்தை கொடுக்குற குழாய்களில் போய் அடைபடும் கொலஸ்ட்ரால். அப்போ அங்கே அடைபட்ட என்ன நடக்கும்? ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் குறையும். சரிதானே? அப்போ அந்த குழாய்கள் சுருங்குறதால ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் குறையும். அப்போ அங்கே ஹார்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு சக்தி இல்லாமல் போகும். அதனால தான் நம்ம சொல்கிற இந்த ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலி வாரதுக்கான காரணம் அதான். சரியா? அந்த ஹார்ட்டுக்கு போகிற ரத்தங்கள் குறையிறதால. அப்போ அது காரணம் என்ன? கொலஸ்ட்ரால் கொழுப்புகள் கூட இருக்கிறது. அப்போ அது வார ரீசன்ஸை அவர் கீழே சொல்லுவார், என்னென்ன காரணங்களால் வரும்ண்டு. ரைட். இப்போ நெஞ்சு வலிங்கிறது வந்து வேற வேற காரணங்களால் வரலாம். சரியா? ஒன்றும் ஹார்ட் இதால் வரலாம், அப்படி இல்லாட்டி சும்மா உங்களுக்கு அடிபட்டாலும் நெஞ்சு வலி வரும் தானே. ரைட். அப்போ நம்ம அது ஹார்ட்டுக்குரிய தான்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்குரிய சிம்டம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கிறது. ரைட். அப்போ அதில் முதலாவது என்னன்னா, உங்களோட நெஞ்சு வலி வந்து அழுத்துற மாதிரி இருக்கு, அழுத்துற மாதிரி பாரமாக இருக்கு ஹார்ட். அது ஒரு முதலாவதாக இருக்குது. அதோட அந்த வலி வந்து உங்களோட தாடை பகுதி, கைப்பகுதி, இங்கே இடது கையில், அதே மாதிரி முதுகுல எல்லாம் நோகும். சரியா? அப்போ எல்லா வலியும் அப்படி நோறல்ல. அப்போ ஹார்ட்டுக்குரிய அந்த நெஞ்சு வலி என்றால் உங்களுக்கு அங்கே நோக போகுது. ரைட். அதோட உங்களுக்கு என்னது தலை சுத்துற மாதிரி, மயக்கம் வார மாதிரி, வாந்தி எடுப்பீங்க, அப்படி இல்லாட்டி வாந்தி வார மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேர்வை வரும் குளிர்ச்சியோட. ரைட். அண்டு மூச்சு திணறல், மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்கு. இது இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துட்டுண்டா இது எல்லா சிம்டம்ஸ், எல்லா அறிகுறிகளும் ஒன்றா அவங்கள்ட்ட இருக்கணும்னு இல்லை. இதோட சேர்த்து என்ன, நெஞ்சு வருத்தத்தோட சேர்த்து உங்களுக்கு இது மட்டும் இருக்கலாம், இந்த ரெண்டு மட்டும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி இதோட சேர்த்து வியர்வை மட்டும் இருக்கலாம், அப்படி வருது. ரைட். அப்படி இருந்தா அடுத்த கட்டமா நீங்க என்னென்ன செய்யணும்ன்றத அவர் சொல்லுவார். சரி? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சொல்ல வந்ததால சொல்லிக் கொள்கிறேன். ஸோ இவர் வந்து ஹார்ட் அட்டாக் பற்றி சொன்னார். அப்படி ஒன்று வந்தால் என்ன செய்யணுன்றது நான் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நோயை பற்றி மட்டும் தெரிஞ்சவே இல்லை, நோய் வர டைமில் என்ன செய்யணும்ட்டு. ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக், இப்போ உங்களோட வீட்டில் யாராலும் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒருத்தருக்கு திடீர்னு வந்துண்டு வைப்போம். அந்த டைமுக்கு அவருக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடிய மேக்ஸிமம்ண்டா, அவரை நீங்கள் எவ்வளோ எழுமோ அவ்வளோ குயிக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போகிறது. இல்லாட்டி ஒரு எமர்ஜென்சி நம்பர் ஒன்று வச்சு நீங்கள் கால் பண்ணணும். எமர்ஜென்சின்ற என்ன, அந்த 1990. இப்போ நோய் வரக்கூடிய ஆக்கள், இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஆக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் அந்த ஆம்புலன்ஸ் ஹாட்லைன் 1990 அந்த மாதிரி உண்டு. இல்லை அது தான் இல்லைன்றாலும் நீங்கள் அப்படியான சுச்சுவேஷனில் வந்து கால் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 எமர்ஜென்சி கான்டாக்ட் உண்டு. ஒரு 3 வீல் பக்கத்தில் இருக்கிற 3 வீலாலோ யாரோ. இதில் நோக்கம் என்ன, நீங்கள் எவ்வளோ குயிக்காக எழுமோ அவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பர்சனை கூட்டி கொண்டு போகணும். எவ்வளோ குயிக்காக கூட்டி கொண்டு போகிறோம் அவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த நபரை வந்து காப்பாற்றுறதுக்கான சான்சஸ் கூட. அது போக இது அந்த டைமுக்கு எல்லாம் அந்த வேர்த்து போடுற மயக்கம் வார அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வாரத்தால நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஆளை சுற்றி அவருக்கு வந்து நீங்கள் கை மருந்து செய்ய போகிற காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்லாம் சொல்லி ட்ரை பண்ணாமல் அவர் கொஞ்சம் நல்லா காத்தோட்டம் வரதுக்கான ஒரு இடத்தை கொடுக்கணும். அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். அதாவது கை மருந்து செய்ய போகிற அப்படி போயின்றதெல்லாம் விட்டு நீங்கள் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அது போக இப்போ ஹார்ட் பேஷண்ட் சீக்கிர இவங்களோட ஊடுகளில் தெரியும், அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்தால், நெஞ்சு வலி மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்தால் குடிக்கிறதுக்கான மருந்துகள், உதாரணத்துக்கு GTN, அஸ்பிரின் எல்லாம் இருக்குது. அப்போ இருந்தால் தெரியும் உங்களுக்கு, அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இதுதான் ஹார்ட் அட்டாக் கொண்டு வந்தால் நீங்கள் செய்கிறது. அடுத்தது எந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வாரன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் எங்களுக்கு வந்து கவனமாக இருந்து கொள்ளணும். ஸோ அதில் வந்து சில ஆப்வியஸ் க்ரைட்டீரியா சீக்கிரம். இப்போ இதில் வந்து நார்மலாக இது ப்ரெஷர் ஈக்கிறன்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன, உங்களோட ப்ரெஷர் கூட, அந்த மாதிரியான ஆட்கள் வந்து கவனமாயிக்கணும், அவங்களுக்கு வாரத்துக்கான சான்சஸ் கூட.
இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் ஈக்கிறன்றது வந்து உங்களோட உடம்புல அந்த ஹார்ட் அட்டாக் கொண்டு வாரத்துக்கான தகைமை எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிற அது எப்போ வரும்னு தெரியாது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும், மருந்துகளை குடிச்சு அதை குறைச்சி கொள்ளணும். ஸோ அதில் நீங்கள் இடைக்கிட செக்அப் பண்ணிக்கொள்ளணும். அது போக ஹை கொலஸ்ட்ரால், இப்போ கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் ஈக்கிறன்றதெல்லாம் எங்களோட சமூகத்தில் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள். எங்கே போனாலும் ஈவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் கூட எங்களோட சமூகம் நிறைய பேர் வந்து ஒரு அரைவாசி பேராலும் இருப்பீங்க. ஏன்டா எங்களோட சாப்பாடு பழக்க வழக்கங்கள், அந்த இந்த பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி இல்லாத காரணங்களால் எல்லாம் எங்களோட கூடுதலாக அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இந்த நோய்கள் வந்து. ஸோ கொலஸ்ட்ரால் வரதுக்கான காரணம் என்ன? சாப்பாடு. அதன் சாப்பாட்டில் வந்து நீங்கள் எப்படியான சாப்பாடுகள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட நாங்கள் வந்து எங்களுக்கு நஞ்சு விளைவிக்கக்கூடிய சாப்பாடு தான் எடுக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த நோன்பு வந்தால் எப்படி நாங்கள் கூடுதலாக பொரிச்ச சாமான்கள் தான் எடுக்கிறோம். வேற உப்பு கூடின சாமான்கள், சீனி கூடின சாமான்கள், இதெல்லாம் மேக்சிமம் குறைச்சி போறணும். இதெல்லாம் உண்மையிலே நாங்கள் நஞ்சை உட்கொள்ற மாதிரி குறுகிய காலத்தில் இல்லாட்டியும் நீண்ட காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இட்டு செல்லக்கூடியது. அடுத்தது வந்து எக்ஸசைஸ். உங்கள் எத்தனை பேர் வந்து எக்ஸசைஸ் செய்கிறேன்னு தெரியும். நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களோட உடம்புக்காக வேண்டி எக்ஸசைஸ் நான் வெளியிறங்கி நடக்கிறேன்னு சொல்லி எக்ஸசைஸ் செய்கிறாக்கள் இருக்கிறது மிகவும் குறைவு, அதுவும் இந்த செட்டிங்கில். ஸோ என்ன செய்யணும், உடம்பு கூடுதலாகிறாக்கள் வந்து எக்ஸசைஸ் செஞ்சு அவங்களோட உடற்பருமனை குறைச்சி கொள்றதுக்கான ட்ரை பண்ணணும். அது போக புகைப்பிடித்தல், மது அருந்துதல் வந்து அவ்வளோ இல்லாட்டியும் புகைப்பிடித்தல் இப்போ எல்லாம் மிச்சமே சர்வசாதாரணமாகி போன விஷயம். அப்போ அந்த மாதிரியானக்கள் விளங்கி கொள்ளணும். அவங்க வந்து அவங்களோட உடம்புக்கு அவங்க தீங்கு விளைவிச்சு கொள்றேன். அதை இனி சொல்லி தெரிய தேவையில்லை, தெரிஞ்சு கொண்டே தான் செய்கிறது. ஸோ அதை குறைச்சி கொள்றது நல்லம். அதோடு புகைப்பிடிக்கிறாக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து அவங்க வந்து அவங்களோட உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிறதோடு அவங்களுக்கு முன்னுக்கு இருந்து அந்த புகையை சுவாசிக்கிறாக்களுக்கும் கூட தான் அவரை விட அவங்களுக்கு வந்து பாதிப்பு, பசிவ் ஸ்மோக்கர்ஸ் என்று சொல்றேன். அப்ப இதே மனசுல வச்சுக்கொண்டு இதுகளை குறைச்சி கொள்ளணும். அடுத்தது வந்து உங்களோட குடும்பத்துல உங்களோட உம்மா வாப்பா இல்லாட்டி ஃபேமிலியில வந்து இந்த ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான வாராக்கள், ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் கூட இருக்கிறாக்கள் இருந்தால் நீங்க நினைச்சு கொள்ளணும். அவரை காப்பாத்துறது மட்டும் இல்லை, உங்களையும் நீங்க செல்ஃப் கான்சியஸா இருந்து செக் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கும் வரதுக்கான சான்சஸ் ஃபேமிலியல் ஹிஸ்டரின்னு சொல்றது அது. அடுத்தது வந்து சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள். அடுத்து மன அழுத்தம் வந்து வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அது இதெல்லாம் யோசிச்சு கூடுதலாக மன அழுத்தத்தாக இருந்தால் உங்களோட மனசுக்கு மட்டும் இல்லை அது பாதிக்கிற, அது உடம்புக்கும் பாதிக்கிற. ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கு வந்து இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நோய் இருக்கிறாய்க்கும்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்கள் செக் பண்ணி கொள்றதுக்கு வந்தது தானே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் வந்து தொடர்ந்துமே நீங்கள் செய்கிற அன்றாட பழக்க வழக்கங்களையும் இதை கடைபிடிச்சு நீங்கள் கவனமாக இருந்து கொண்டா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம்.